மர்மோளே என்னதே சொல்லுங்க. மர்மோளே குழம்பு வச்சிட்டியா? ஆமதே குழம்பு வச்சுட்டேன், இப்பதான் இறக்கி வச்சேன் தே. சரி சீக்கிரம் சோத்த போட்டு கொண்டு அப்போ. சரிங்க தே. ராதிகா உனக்கும் சாப்பாடு போட்டு கொண்டு வரட்டாமா? வேண்டாம் நீ கொஞ்ச நேரம் கழிக்கட்டும், நான் இப்பதான் பழம் தின்னேன். சரிம்மா. பழம் தின்னா என்ன மக்களே, சோத்த போட்டு திங்க வேண்டியதானே, நேரம் ஆயிட்டலாம். தாங்கதே சோறும் குழம்பும் நல்ல சூடா இருக்கு, பார்த்து எடுத்து தின்னுங்க. உப்பு இல்ல, குழம்பா வச்சிருக்க குழம்பு உப்பு இல்ல, உரப்பு இல்ல, புளிப்பு இல்ல, கலர் மட்டும் இருந்தா போதுமா? செக்க செவேன்னு கலர் பொடியை கலக்கி விட்டுட்டியா? இதே உப்புலாம் கரெக்டா இருந்த மாதிரி தான் இருந்து. அப்போ நான் போய் சொல்லுதானா? எம்மா கொஞ்சம் உப்பு குறைய இருந்தா கொஞ்சோண்டு போட்டு தின்னா, இதுல என்ன பிரச்சனை உனக்கு? அம்மாடி ஏன் சொல்ல மாட்டா? இதுவும் சொல்லுவ, நீ எதுக்கு மேலையும் சொல்லுவ? உங்க அண்ணி கறிக்கு நீ வரைஞ்சு கட்டிட்டு வாரியா? அண்ணி நீங்க வருத்தப்படாதீங்க, உங்களை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நல்ல எம்மா கல்யாணம் முடிஞ்சு ஒரு வீட்டுக்கு மருமகளா போன பிறதாம்மா அண்ணியோட கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுது. ஆனா உன உடனே குறை சொல்லாதம்மா, நீனும் ஒரு மருமகளா இருந்துதான் மாமியாரா மாறி இருக்க, உனக்கு அந்த கஷ்டம் புரியும், புரிஞ்சு நடந்துக்கோ. நின்னா ஆட்டி எலும்பு சூப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன், எங்க அம்மைக்கு ஊத்தி கொடுப்போம். அது என்ன உங்க அம்மைக்கு மட்டும்? ஏன் எங்க வாயிலாம் சூப்பு குடிக்காதாக்கும்? சாரிட்டி ஊத்தி கொடுப்போம். ஆளு முழுக்க நாயா பேயா ஓடி ஆடி வேலை பார்க்குது. நம்ம ஆட்டு எலும்பு சூப்பு மாமியாருக்கு சூப்பு தானே கொடுத்துருவோம். சூப்ப கிண்ணத்துல ஊத்தியாச்சு. சூப்பரா இருக்கு போல இருக்க. இருக்கப்படாத, நமக்கு ஒரு கப்ல தனியா முதல்ல எடுத்து வச்சாச்சு. சூப்பு இப்ப கொஞ்சோண்டுல இருக்கு, அப்ப நிறைய ஆக்கணும்னா என்ன செய்யணும்? கடக் தண்ணியா ஊத்தணும். உப்பு மிளகா பொடி கலக்கியாச்சு. இப்போ சூப்பரான கலக்கல் சூப்பு ரெடி. நமக்கு தெம்பு வேண்டாமா? முதல்ல நம்ம சூப்பு குடிப்போம். சூப்புனா இதுதான் சூப்பு. அப்போ இது கலக்கல் சூப்பு. இந்தாங்க கலக்கல் சூப்பு. என்ன மர்மோளே கலக்கல் சூப்பா? ஐயோ, ஆட்டு எலும்பு கலக்கல் சூப்பு அப்படின்னா கலக்கலா இருக்கும், சூப்பரா இருக்கும்னு அர்த்தம். மர்மோளே சூப்புனா சூப்பு, இதே மாதிரி ஒரு சூப்பு நான் என் வாழ்க்கையிலே குடிச்சதில்ல, அவ்வளவு சூப்பர் சூப்பு. ஏமா ஆபீஸ் போயிட்டு வரேன். இல்ல உன் பொண்டாட்டி எங்க? ஏமா அவளுக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல, அதான் படுத்திருக்கா. சரி சரி நீ போ, நான் பாத்துக்கிட்டேன். என்னாச்சு இவளுக்கு? ஒரு நாள் படுக்க மாட்டாளா இப்படி? ஏன் சின்ன பொண்ணு ஏன் இப்படி படுத்திருக்க? ஏதே ரொம்ப வயிறு வலிக்கு கொஞ்சம் உடம்புக்கு வேற முடியல. ஒரு அரை மணி நேரம் படுத்துட்டு எந்திரிச்சு வரேன், வந்து சோறு பொங்குது. என்னத்தே? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ கொஞ்ச நேரம் கண்ண மூடி படுத்து தூங்கு, நான் சோறு பொங்கிக்கிட்டேன். இன்னைக்கு அரை மணி நேரத்துல சோத்தையும் வெடிச்சாச்சு, குழம்பையும் வச்சாச்சு. நல்ல மீன் குழம்பு வாசமா இருக்கு. எக்கோ வசந்தியா, வா வா வசந்தி. அம்மா சின்ன பொண்ணு எங்க போனா? நீங்க சோத்த பொங்கி கறி வச்ச மாதிரி இருக்கு. அவளுக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியலம்மா, அதான் நான் அன்னைக்கு சோறு பொங்கி கறி வச்சேன். பாருங்க சின்ன பொண்ணுக்கு மாமியார நான் ஒண்ணு சொல்லுவேன், கொஞ்சம் நீங்க கவனமா கேட்டுக்கிடுங்க. என்னதுமா? நீங்க இப்படி எல்லாம் செய்து கொடுக்கறது நல்லா இல்ல, பாத்துக்கோங்க. நாளைக்கு இதே பழக்கமாயிருவான், உங்களையே வேலைக்காரி மாதிரி ஆக்கி போடுவா. அப்புறம் இந்த பாரு வசந்தி, இன்னைக்கு அவளை நான் மக மாதிரி பார்த்தாதா அவள நாளைக்கு என்ன அம்மா மாதிரி நினைச்சு பாப்பா. தேவையில்லாத சண்டையே மாமியாளுக்கு மருமகளுக்கு இடையில உருவாக்கிட்டு போயிடாத, போ வெளியில. நமக்கு என்ன வந்துச்சு? இப்படி ஒரு மாமியார் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்.